ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் வெறும் நாம இன்னைக்குள்ள பார்க்க போகிறது இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கோட அவைலபிளாக இருக்கக்கூடிய ஒரு ஆக்ஷன் கிரைம் த்ரில்லர் ட்ராமா தான் ட்ரபிள். இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அந்த வில்லா பார்த்துடலாம். படத்தோட கதை அப்படின்னு பார்க்கும்போது படத்தில் இருக்கக்கூடிய நம்ம ஹீரோ ஒரு வீட்டில் டிவி இன்ஸ்டால் பண்ணதுக்காக வந்திருப்பாரு. அவரோட வேலையை பார்த்துட்டு இருக்க அதே நேரத்தில் ஹெட்ஃபோன்ஸில் பாட்டு கேட்டுட்டு ஜாலியாக வந்து பார்த்தீங்கன்னா அவரோட வேலையை பார்த்துட்டு இருப்பாரு. ஆனால் அதே நேரத்தில் அந்த வீட்டு ஓனருக்கும் ஒரு மர்ம நபருக்கும் நடந்த சண்டையில் அந்த மர்ம நபர் அந்த வீட்டு ஓனரை ஸ்க்ரூ டிரைவரால கொலை பண்ணிட்டு போயிடுவான். ஆனா கொலைப்பழி நம்ம ஹீரோ மேல விழுந்து அவர் ஜெயிலுக்கு போயிடுவாரு. ஜெயில் போனதுக்கு அப்புறமும் இந்த கொலைப்பழியில இருந்து தப்பிக்கிறதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை அப்படின்னு சொல்லி இவரோட அட்வொகேட்டே சொல்லிடுவாங்க. ஆனா ஒரே ஒரு எவிடன்ஸ் இருக்கு. ஏன்னா அந்த நபர் சாகிறதுக்கு முன்னால என்னோட போன்ல ஒரு எவிடன்ஸ் இருக்கு, அதுக்காக தான் கொலை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் செத்துருப்பாரு. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஜெயிலுக்குள்ள இருந்துகிட்டு எப்படி அவர் கொலை பண்ணல அப்படிங்கறத நிரூபிக்க போறாரு. அண்ட் ஆல்சோ ஜெயிலுக்குள்ளுமே நிறைய ப்ராப்ளம்ஸ் அவருக்கு வருது. அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அவர் எப்படி ஹேண்டில் பண்றாரு அப்படிங்கறத அந்த படத்தோட கதை. எனக்கு இந்த படம் கண்டிப்பா பிடிச்சிருந்தது. ஒரு 1.5 மணி நேரம் தான் படம். அந்த 1.5 மணி நேரத்துல 1 மணி நேரம் சூப்பரா என்கேஜிங்கான ஒரு ஸ்கிரீன் பிளேல கண்டிப்பா படம் நகருது. அண்ட் படத்துல இருக்கக்கூடிய அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அது எல்லாமே நல்லா சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ அந்த படத்துல பிளேஸ்மெண்ட் பண்ண இடங்களும் வந்து நல்லா இருந்துச்சு. இந்த படத்தோட டைட்டில ட்ரபிள் அப்படின்னு வைக்கும்போது எந்த மாதிரியான ட்ரபிள் அப்படின்னு நினைச்சிருப்போம். அதுக்கேற்ற மாதிரி படத்துல நம்ம ஹீரோக்கு நிறைய ட்ரபிள்ஸ் வரும். அந்த ட்ரபிள்ஸ் எல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணி செய்யாத கூட்டுறதுக்கு உள்ளுக்குள்ள இருக்கும்போது அவர் எப்படி வெளியில வந்து இப்படி நிரூபிச்சா மட்டும்தான் உண்டு அப்படிங்கிற மாதிரியான பாசிபிள். அதுக்கேற்ற மாதிரி சூழ்நிலையும் அவருக்கு அமையும் பாருங்க. அதெல்லாம் சூப்பரா இருந்துச்சு. பட் இந்த படத்துல இருக்கக்கூடிய சின்ன பிரச்சனை என்ன அப்படின்னா லாஸ்ட் 30 மினிட்ஸ் ரைட்டிங் கொஞ்சம் சொதப்பிட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் வருது. அந்த 30 மினிட்ஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃபை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்லோ டவுனா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பரான என்கேஜிங்கான ஒரு ஸ்கிரீன் பிளே, லாஸ்ட்ல இருக்க அந்த 30 மினிட்ஸ் கொஞ்சம் ஸ்லோ ஆகுது. மற்றபடி பார்க்கக்கூடிய ஒரு ஒர்த்தபிளான மூவி. படத்தோட தமிழ் டப்பிங் நல்லா இருக்கு. படத்தில் நடிச்ச எல்லாரும் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கண்டிப்பா கொடுத்துருக்காங்க. டெக்னிக்கல் சப்போர்ட்டும் கொடுக்க வேண்டிய சப்போர்ட்டும் நல்லாவே கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாம். இந்த படத்துக்கு நம்ம சேனல் ரேட்டிங்னு பார்க்கும்போது 5க்கு 3 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கோம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.